ஹகேஷ் நம்ம மூவியில் டூ த மேக்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஸ்போர்ட்ஸ் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோக்கள் 3 பேர். இவங்க 3 பேர் சின்ன வயசுலேருந்தே நண்பர்களாக இருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு நண்பர்கள். எதை செஞ்சாலும் சேர்ந்து தான் செய்வாங்க. எந்த ஒரு விஷயமும் நல்லாவே கெஸ் பண்ணி செய்வாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நண்பர்கள். இவங்க 3 பேரும் இந்த பனிச்சறுக்குள்ள குதிச்சு குதிச்சு விளையாடுவாங்களா, அந்த விளையாட்டு நம்ம விளையாடலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் அந்த போட்டியிலே கலந்துக்கிறாங்க. ஆனால் இவங்க ஜாலியாக இருக்கும், நம்ம நினச்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஆரம்பத்தில் விளையாண்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயம் எடுத்துக்குது இவங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி இது விளையாடணும்னா அவ்வளோதான், உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் போய் விளையாடணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த விளையாட்டில் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, இதுலேருந்து இப்போ இவங்க எப்படி வெளியே வராங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்துடைய பாசம் பார்த்தாவே பனி சறுக்கல் விளையாட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய டிவியில் தூர்தர்ஷன்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தா அந்த விளையாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொண்டு வந்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக விளையாடுறாங்க. உண்மையான பனி சறுக்கல்லே போய் இந்த படம் எடுத்திருப்பாங்க போல. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. அதுமாதிரி படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி படத்தில் பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அந்த சினிமோட்டோகிராஃபிக் கேமரா ஆங்கிளில் பனிப்பகுதியில் அழகாக காமிச்சிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதேமாரி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் என்ன, அதெல்லாம் எப்படியெல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. படத்தோட மெடிசன் பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஸ்லோவாக போகுது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி படத்தில் ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்க, நல்லாவே இருக்கும். ட்விஸ்ட் இன்னும் கம்மியாக தாங்க இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவும் இல்லை, ஃபேமிலி பார்க்கலாம். மொத்தம் அப்படி சூப்பராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, சேம் இடத்துல ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.